மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நான் பொதுவாக சொல்கிறது என்னன்னாக்கா, கடன் 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 சொல்லிகிட்டே இருக்காதீங்கோ. எதை நம்ம திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கடன் 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 அடையணும் கடன் அடையணும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும்போது, நம்ம சுவாமியை கும்பிடும் போதோ வேற யார்ட்டையாவது சொல்லும் போதோ கூட கடன் அடையணும்னு சொல்லாது, எனக்கு பணத்தை கொடுன்னு சொல்லி வேண்டிக்கும். நீ பிரார்த்தனை பண்றது பணத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கும். பணத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ண உனக்கு பணம் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து கடன் அடைக்க தான் போறோம் எல்லார்ட்டையும் போயிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்றது உண்டு. ஸோ அப்போ கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த மனசில் போட்டுட்டு அந்த கடன் பெற்றார் மேஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லி அது மாதிரியான ஒரு விஷயமா எப்போ பார்த்தாலும் கலங்கிட்டே உட்காந்துருந்தா அதையே தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து ஒரு மெத்தட். ஜென்ரலாக இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம். இப்போ ரிணவிமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மரை பற்றி நாளை என்பதிலே நரசிம்மர் இடத்துல சொல்லுவா. ஆமாம், ரிணவிமோச்சன ஸ்தோத்திரம் அதை சொல்றதுங்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். பொதுவாக அந்த ஏதாவது ஒரு கடன் சும்மா கைமாத்தா வாங்குறது கூட அல்லது நம்ம கொடுக்கறது கூட யாருக்குமே செவ்வாய்க்கிழமையில வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். புதன்கிழமையிலுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய் புதன் நாட்களில் யாருக்கும் நம்ம வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது. பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து பணத்தை கொடுக்காத மகாலட்சுமி போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். வெள்ளிக்கிழமை நம்ம பணத்தை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு. வெள்ளிக்கிழமை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மகாலட்சுமியை பிரீதி பண்ணுறதா இருக்கும். மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாராயணர்கிட்டயே அவர் அவ இருக்க மாட்டான் இல்லையா? இப்போ அவளுடைய இது கல்யாணத்தப்பவே கூட நீ கூடையே இரு அப்படின்னு சொன்னால் நான் கூடையே அப்படி இருக்க மாட்டேன், என்னால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருப்பா. அதனால தான் நம்ம மணி எனர்ஜின்னு சொல்கிறோம். பணம் ஒரு இடத்துல தங்காமல் எல்லா இடத்துலையும் போயிட்டு வருணுவா. எப்போ ஒரு இடத்துல அது பணம் தங்கி போகிறதோ அந்த பணத்துக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு அதை வச்சு அவன் அனுபவிக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுனாலுமே அதுக்கு மதிப்பு இல்லாமல் பிளாக் மணின்னு சொல்லிடுறோம். அதை அந்த மணி அப்படின்ற விஷயத்த நம்ம பிளாக் மணி அப்படின்றோம். அது வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு பணம் அப்படின்ற மாதிரி. அவளுக்கு அது வந்து எப்படி அவள் அதை யூஸ் பண்ணுறாளோ என்னமோ பண்ணுறா. அதுக்குண்டான பலன் அவளுக்கு ஏதாவது ஒரு ரூபமாக கவர்மெண்ட் மூலமாகவோ வேறு ஏதாவது ஒரு ரூபமாகவோ கிடைக்கும். அல்லது வந்து தப்பான பணமாக இருந்தால் அதுக்குண்டான ஒரு பலன் அவள் அனுபவிச்சுக்க போகிறா. அவளுக்கு அது ஒரு ரூபமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன்.